இன்று நாம் கைவல்ய உபநிடதத்தை பார்க்கப் போகிறோம். கைவல்யம் என்றால் தனித்திருத்தல் அல்லது முழுமையான விடுதலை என்று பொருள். இந்த வேத நூல் ஒரு அழகான உரையாடலுடன் தொடங்குகிறது. ஆஸ்வலாயனர் என்னும் முனிவர் படைப்பின் தலைவரிடம் சென்று பணிவுடன் வேண்டுகிறார். அவர் கேட்கும் கேள்வி நம் ஒவ்வொருவரின் தேடலாகவும் இருக்கிறது. பகவானே, அத்தனை கலைகளிலும் மேலானதும் சான்றோர்களால் எப்போதும் போற்றப்படுவதும் மறைபொருளுமானதுமான அந்த பிரம்ம வித்தையை எனக்கு உபதேசியுங்கள் என்று கேட்கிறார். அந்த அறிவின் சிறப்பு என்ன? எதை அறிந்து கொண்டால் ஒருவன் தன் அத்தனை பிணிகளிலிருந்தும் விடுபட்டு அந்த உன்னதமான பரம்பொருளை அடைய முடியுமோ அந்த இரகசியத்தை சொல்லுங்கள் என்கிறார். பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு தாகம் கொண்டவன் தண்ணீரை தேடுவதற்கு ஒப்பிடுவார்கள். உலகியல் இன்பங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்த பின்னரே இத்தகைய உன்னதமான தேடல் ஒருவருக்குள் பிறக்கும். தற்கால சூழலில் நாம் வெற்றி என்பதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்தனை வெற்றிகளையும் அடைந்த பிறகு ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. ஒரு கருவியின் மேலோட்டமான பயனை மட்டும் கண்டு திருப்தி அடையாமல் அதன் ஆழமான இயக்கத்தை அறிய விரும்பும் ஒரு தேடலை போன்றது இது. இதற்கு படைப்பின் தலைவரான பிரம்மதேவர் பதிலளிக்கிறார். அந்த பரம்பொருளை வெறும் புத்தக அறிவால் மட்டும் அடைந்துவிட முடியாது. அதற்கு 3 முக்கியமான கருவிகள் தேவை என்கிறது உபநிடதம். அவை நம்பிக்கை, அன்பு மற்றும் ஒருமுகப்பட்ட சிந்தனை. பண்டைய சான்றோர்கள் நம்பிக்கையை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடுவார்கள். விளக்கு இருந்தால்தான் பாதை தெரியும். அன்பு என்பது அந்த விளக்கை ஏந்தி செல்லும் ஆர்வம். தியானம் என்பது தடையில்லாமல் நடக்கும் பயணம். ஒரு துறையில் நிபுணராக வேண்டுமானால் அந்த துறையின் மீது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அதில் ஆழமான ஈடுபாடும் சிதறாத கவனமும் எப்படி தேவையோ, மெய்யறிவிற்கும் இவை அடிப்படை தேவைகளாகும். இது ஏதோ காட்டில் அமர்ந்து செய்வது மட்டுமல்ல, உங்கள் மனதின் தரத்தை உயர்த்துவது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த பரம்பொருளின் அம்சம். உங்கள் தேடலில் உறுதியாக இருங்கள். அந்த தெளிந்த அறிவே உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். கைவல்ய உபநிடதத்தின் அடுத்த பகுதியில் மிக உன்னதமான விடுதலையை அடைவதற்கான வழி எது, அது எதனால் சாத்தியமில்லை என்பதை பற்றிய பேருண்மையை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் செய்யும் சடங்குகளாலோ வாரிசுகளாலோ அல்லது பெரும் செல்வத்தாலோ அந்த அழியாத பெருவாழ்வை எட்ட முடியாது. தியாகத்தால் மட்டுமே அந்த நிலையை அடைய முடியும் என்று உபநிடதம் ஆணித்தரமாக சொல்கிறது. பண்டைய சான்றோர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்வார்கள். ஒருவன் நடந்து செல்கிறான். வழியில் விலை உயர்ந்த வைரக்கற்கள் இருக்கின்றன. ஆனால் அவன் கையில் இப்போது சாதாரண கற்களை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த விலை உயர்ந்த கற்களை எடுக்க வேண்டுமானால் சாதாரண கற்களை கீழே போட வேண்டும். அதுபோல நான் எனது என்னும் குறுகிய எண்ணங்களை தியாகம் செய்தால் மட்டுமே அந்த பேரண்ட உணர்வை பெற முடியும். தற்கால சூழலில் நாம் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் ஏதோ ஒன்றை அடைவதில் தேடுகிறோம். ஆனால் ஒரு பாத்திரத்தில் புதிய நீரை ஊற்ற வேண்டுமானால் முதலில் அதில் உள்ள பழைய கழிவுகளை நீக்க வேண்டும். அதுபோல மனதின் பாரத்தை குறைப்பதே தியாகம். இந்த மகாசக்தி எங்கே இருக்கிறது? சொர்க்கத்திற்கும் மேலான அந்த பேரொளி நம் ஒவ்வொருவருடைய இதய குகையிலும் மறைந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. உலக ஆசைகளை வென்ற
மெய்யறிவாளர்கள் மட்டுமே அந்த உள்முக பயணத்தின் மூலம் அங்கே நுழைகிறார்கள். பண்டைய சான்றோர்கள் இதயத்தை ஒரு குகைக்கு ஒப்பிடுவார்கள். வெளியுலக இரைச்சல்கள் அங்கே கேட்காது. அங்கே அமைதி மட்டுமே நிலவும். புயல் வீசும் கடலின் மேற்பரப்பு ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஆனால் கடலின் ஆழம் எப்போதும் அமைதியாக இருக்கும். உங்கள் மனதின் ஆழத்திற்கு செல்ல பழகினால் அங்கே அணையாத ஒரு சுடர் உங்களுக்கு வழிகாட்டும். இத்தகைய நிலையை அடைபவர்கள் யார்? மெய்ஞானத்தின் சாரத்தை உணர்ந்து எதற்கும் கட்டுப்படாத துறவு மனப்பான்மையோடு தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் இந்த நிலையை அடைகிறார்கள். அவர்கள் இந்த உடலின் காலத்திற்கு பிறகு அந்த பரம்பொருளின் நிலையோடு முழுமையாக ஒன்றிவிடுகிறார்கள். அவர்களுக்கு பிறப்புக்கு பின் வரும் பிறப்பு என்னும் சுழற்சி முடிவுக்கு வருகிறது. பிறப்புக்கு பின் வரும் பிறப்பு என்றால் மனிதனாக பிறப்பது ஒரு பிறப்பு. அதன் பிறகு தேவலோகத்தில் சென்று பிறப்பது இன்னொரு பிறப்பு. பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு துளி நீர் கடலில் விழுவதற்கு ஒப்பிடுவார்கள். கடலில் விழுந்த பிறகு அந்த துளிக்கு தனி துயரம் கிடையாது. அது கடலாகவே மாறிவிடுகிறது. ஒரு சிறிய ஓடை ஒரு மாபெரும் நதியோடு இணைந்து கடலை அடைவது போன்றது இது. அதன் பிறகு அந்த சிறிய ஓடைக்கு தனிப்பட்ட எல்லை கிடையாது. அது அந்த பேராற்றலின் ஒரு பகுதியாகி விடுகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த பரம்பொருளின் அம்சம். பற்றுகளை தியாகம் செய்து உங்கள் இதய குகைக்குள் இருக்கும் ஒளியை தேடுங்கள். அந்த தெளிந்த அறிவை உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். கைவல்ய உபநிடதத்தின் 3வது பகுதியில் ஒரு சாதகன் அந்த பரம்பொருளை எப்படி தியானிக்க வேண்டும் என்னும் செய்முறை விளக்கத்தையும் அந்த தியானத்தில் நாம் காண வேண்டிய இலக்கை பற்றியும் படைப்பின் தலைவரான பிரம்மா மிக தெளிவாக உபதேசிக்கிறார். தியானம் செய்வதற்கு அமைதியான தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கே சுகமான அமர்வில் அமர்ந்து உடல், கழுத்து மற்றும் தலை ஆகிய மூன்றையும் நேர்கோட்டில் அசையாமல் வைத்து கொள்ள வேண்டும். பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு வில்லுக்கு ஒப்பிடுவார்கள். வில் வளைந்திருந்தால் அம்பு இலக்கை தைக்காது. அதுபோல உடல் நேராகவும் நிலையாகவும் இருந்தால் மட்டுமே மனம் ஒருநிலைப்படும். தற்கால சூழலில் நாம் எப்போதும் குனிந்தபடியே வேலைகளை செய்கிறோம். இது நம் உடலை சோர்வடைய செய்கிறது. ஒரு செடி நேராக இருந்தால்தான் கதிரவனின் ஒளியை முழுமையாக பெற முடியும். அதுபோல உங்கள் உடலை நேராக வைப்பது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதற்கான ஒரு ஆயத்தமாகும். புலன்களை வெளி உலகிலிருந்து உள்நோக்கி திருப்பி தன்னுடைய ஆசானை மனதார வணங்கி தியானத்தை தொடங்க வேண்டும். எதனை தியானிக்க வேண்டும்? உங்கள் இதய தாமரை மாசு அற்றதாகவும் தூய்மையானதாகவும் இருப்பதாக எண்ணி அதன் நடுவே எந்த துயரமுமற்ற தெளிவான அந்த பேரொளியை சிந்திக்க வேண்டும். அந்த பேரொளியின் பண்புகள் என்ன? அது நம்முடைய சாதாரண எண்ணங்களுக்கு எட்டாதது, புறக்கண்களுக்கு புலப்படாதது, ஆனால் முடிவற்ற வடிவங்களை கொண்டது. அது மங்களமானது, மிகுந்த அமைதி உடையது, அழியாதது மற்றும் அத்தனை படைப்புகளுக்கும் மூலமானது. பண்டைய சான்றோர்கள் இதனை ஆகாயத்திற்கு ஒப்பிடுவார்கள். ஆகாயம் எங்கும் இருக்கிறது, ஆனால் அதை நீங்கள் கைகளால் பிடிக்க முடியாது. ஒரு பூவின் நறுமணத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது அந்த பூ முழுவதும் நிறைந்திருப்பதைப் போல உங்களுக்குள் இருக்கும் அந்த உயிர் ஒரு மறைந்துள்ள பேராற்றல். அதை உங்கள் தர்க்க அறிவால் பிடிக்க முடியாது, ஆனால் தியானம் என்னும் ஆழமான அமைதியில் மட்டுமே உணர முடியும். உங்கள் இதயம் ஒரு மங்களமான ஆலயம். அங்கே கவலைகளுக்கு இடமளிக்காதீர்கள். துயரங்களை கடந்து அந்த பேரமைதியில் திளையுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல.
நீங்கள் அந்த பழம்பொருளின் பரபிரம்மத்தின் அம்சம். இந்த தெளிந்த அறிவே உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். கைவல்ய உபநிடதத்தின் அடுத்த பகுதியில் தியானத்தின் உச்சியில் ஒரு மெய்யறிவாளர் எத்தகைய பேரொளியை காண்கிறார் என்பதையும், அந்த பரம்பொருள் எப்படி அண்ட சராசரங்களாக விரிந்து நிற்கிறார் என்பதையும் படைப்பின் தலைவரான பிரம்மா மிக உன்னதமான சொற்களால் விவரிக்கிறார். அந்த பரம்பொருள், அதாவது பிரம்மம், தொடக்கமும் நடுவும் முடிவும் அற்றவர். அவர் அறிவு மற்றும் பேரின்பத்தின் வடிவம். உருவமற்றவர், ஆனால் அற்புதம் நிறைந்தவர். பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு வட்டத்திற்கு ஒப்பிடுவார்கள். வட்டத்தின் கோட்டில் எங்கே தொடக்கம் எங்கே முடிவு என்று யாராலும் சொல்ல முடியாது. அதுபோலவே இறை நிலையும் காலத்திற்கு அப்பாற்பட்டது. தற்கால சூழலில் நாம் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அடைத்து தேடுகிறோம். ஆனால் இந்த அண்டம் விரிவடைவதற்கு காரணமான வெளி மற்றும் காலத்திற்கே ஆதாரமாக இருக்கும் ஒரு நிலையான உண்மைதான் இந்த ஆத்மா. இது எதற்கும் கட்டுப்படாத ஒரு பேராற்றல். இந்த உயிராற்றலை ஒரு உருவமாக காண விளைபவர்களுக்கு உபநிடதம் ஒரு மிக சிறந்த அடையாளத்தை காட்டுகிறது. அறிவை துணைவியாக கொண்டவர், 3 கண்களை உடையவர், நஞ்சினை உண்ட நீலகண்டர். இங்கே 3 கண்கள் என்பது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கும். நீலகண்டம் என்பது உலகின் துன்பங்களை உள்வாங்கி உலகிற்கு அமைதியை தருவதை குறிக்கும். பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு தத்துவமாகவே பார்த்தார்கள். ஒரு சிறந்த வழிகாட்டி எப்படி தன் மக்களின் கஷ்டங்களை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்வாழ்வை தருகிறாரோ, அதுபோல அந்த பரம்பொருள் நம் துயரங்களை நீக்கி அமைதியை வழங்குகிறது. இவ்வாறு தியானிக்கும் ஒரு மெய்யறிவாளர் அத்தனை பூதங்களுக்கும் மூலமானவரையும் எல்லாவற்றையும் கவனிக்கும் சாட்சியையும் அறியாமையிருளுக்கு அப்பாற்பட்டவருமான அந்த பரம்பொருளை அடைகிறார். இறுதியாக ஒரு மகா ரகசியம் இங்கே உடைக்கப்படுகிறது. அந்த ஒரே பரம்பொருள்தான் படைக்கும்போது ஒரு வடிவமாகவும், காக்கும்போது ஒரு வடிவமாகவும், மாற்றங்களை நிகழ்த்தும்போது மற்றொரு வடிவமாகவும் இருக்கிறது. அவரே அழிவற்றவர், அவரே சுயமாக பிரகாசிப்பவர். பண்டைய சான்றோர்கள் பொன்னை உதாரணமாக சொல்வார்கள். பொன் ஒன்றுதான், ஆனால் அது வளையலாகவும் மாலையாகவும் மோதிரமாகவும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஒரு நதி பல கிளைகளாக பிரிந்து ஓடினாலும் அதன் மூலம் ஒன்றுதான். நாம் உருவங்களையும் பெயர்களையும் பார்த்து பிரித்து பழகியிருக்கிறோம். ஆனால் உண்மையான மெய்யறிவாளர் அந்த பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரே சக்தியை தரிசிக்கிறார். உங்கள் எல்லைகளை கடந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த பேரண்ட வடிவத்தை காண முயலுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த பழம்பொருளின் அம்சம். அந்த தெளிந்த அறிவே உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும். கைவல்ய உபநிடதத்தின் அடுத்த பகுதியில் ஒரு மெய்யறிவாளர் அடையும் அந்த உன்னதமான இரண்டற்ற நிலையின் உச்சத்தை நாம் காண்கிறோம். அந்த ஒரே உயிராற்றல்தான் எங்கும் நிறைந்த பேரொளியாகவும், நம்மை இயக்கும் மூச்சாகவும், காலத்தை கணக்கிடும் சுடராகவும், குளிர்ச்சி தரும் நிலவாகவும் இருக்கிறது. பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு கடலுக்கு ஒப்பிடுவார்கள். கடலில் எழும் அலைகள் வேறு வேறு வடிவத்தில் இருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் கடலேதான். அதுபோலவே காலமும் ஆற்றலும் அந்த பரம்பொருளின் வெவ்வேறு அலைகளே. தற்கால சூழலில் நாம் காலத்தை கண்டு அஞ்சுகிறோம். காலம் நம்மை முதுமையாக்கிவிடும் என்று பயப்படுகிறோம். ஆனால் இந்த அண்டம் முழுவதும் பரவியிருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றல்
எதற்கும் கட்டுப்பட்டதல்ல. அது நீங்களாகவும் இருக்கிறது, நீங்கள் பார்க்கும் காலமாகவும் இருக்கிறது. எது கடந்த காலமோ, எது இனி வரப்போகும் எதிர்காலமோ, அதில் அந்த மாறாத நிலையான உண்மையாக இருப்பது அவரே. அவரை அறிந்து கொள்வதன் மூலமாகவே ஒருவன் மரணத்தை கடக்க முடியும். இதை தவிர வேறு பாதையே கிடையாது. பண்டைய சான்றோர்கள் ஒரு ஆழமான இரகசியத்தை சொல்வார்கள். நீங்கள் உங்களை ஒரு சிறிய அலை என்று நினைக்கும் வரைதான் உங்களுக்குள் கரைந்து போவோம் என்ற அச்சம் இருக்கும். நீங்கள் நான் தான் கடல் என்று உணர்ந்து விட்டால் அங்கே அழிவு என்பது ஏது? ஒரு ஒளி பல வண்ணங்களாக பிரிந்து தெரிந்தாலும் அது ஒளியாகவே இருப்பது போல, நீங்கள் உடல் என்னும் கருவியை கடந்து உயிர் என்று உணரும்போது மரண அச்சம் உங்களை விட்டு விலகும். இந்த மெஞ்ஞானத்தின் உச்சகட்ட காட்சி இதோ. எல்லா உயிர்களுக்குள்ளும் தன் உயிரை காண்பது, அதே சமயம் எல்லா உயிர்களையும் தன் உயிருக்குள்ளேயே காண்பது. இதுவே சமநிலை. இந்த நிலையை அடைந்தவர் பாடும் வெற்றி பாடல் இதுதான். எல்லாமே என்னிடமிருந்து தோன்றின, எல்லாமே என்னிடமே நிலை பெற்றிருக்கின்றன. பண்டைய சான்றோர்கள் ஒரு சிலந்தியை உதாரணம் காட்டுவார்கள். அது தன் உடலிலிருந்தே வலையை உருவாக்குகிறது, பிறகு அந்த வலையிலேயே வசிக்கிறது. அதுபோல இந்த உலகம் உங்களுக்குள் இருந்து தோன்றி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு கனவு காண்பவரின் கனவில் வரும் மலைகள், மனிதர்கள், கட்டிடங்கள் அனைத்தும் அவரது மனதிற்குள்ளேயே இருக்கின்றன. விழித்த பிறகு அங்கே அவர் மட்டுமே எஞ்சி இருக்கிறார். அதுபோல மெஞ்ஞானம் என்னும் விழிப்பு வந்த பிறகு நானே அனைத்தும் என்கிற அந்த முழுமை மட்டுமே எஞ்சி நிற்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த பரம்பொருளின் அம்சம். கைவல்ய உபநிடதத்தின் இந்த இறுதி பகுதியில் ஒரு மெய்யறிவாளர் அடையும் அந்த இரண்டற்ற நிலையின் உச்சத்தையும், இந்த வேத நூலை பயில்வதால் கிடைக்கும் மாபெரும் பயன்களை பற்றியும் நாம் சிந்திக்கப் போகிறோம். எல்லாமே என்னிடமிருந்தே தோன்றின என்று பார்த்தோம். இப்போது எல்லாமே இறுதியில் என்னிடமே ஒடுங்குகின்றன என்று உபநிடதம் கூறுகிறது. அத்தகைய இரண்டற்ற மெய்ப்பொருள் நானே என்று ஒரு சாதகன் தன் அனுபவத்தில் உணர்கிறான். பண்டைய சான்றோர்கள் இதனை ஒரு பெருங்கடலுடன் ஒப்பிடுவார்கள். மேகங்கள் கடலிலிருந்து எழுகின்றன, மழையாக பெய்து ஆறாக ஓடி மீண்டும் கடலிலேயே சங்கமிக்கின்றன. அதுபோல இந்த பிரபஞ்சம் அந்த பரம்பொருளிடமிருந்து வெளிப்பட்டு இறுதியில் அவரிடமே ஒடுங்குகிறது. ஒரு மண்பாண்டம் மண்ணிலிருந்து உருவாகி உடைந்த பின் மீண்டும் மண்ணிலேயே கலப்பதைப் போல அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த உயிராற்றல், அதாவது ஆத்மா. இந்த உயிராற்றலின் வியக்கத்தக்க தன்மை என்ன? நான் அணுவை விட மிக சிறியவன், அதே சமயம் இந்த பிரம்மாண்டமான விசித்திரமான பிரபஞ்சத்தை விடவும் மிக பெரியவன். இது கேட்பதற்கு முரண்பாடாக தோன்றலாம். பண்டைய சான்றோர்கள் ஒரு விதையை உதாரணம் காட்டுவார்கள். ஒரு சிறிய ஆலமர விதைக்குள் மரம் நுட்பமாக இருக்கிறது. ஆனால் அது வளர்ந்து விரிந்து நிற்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு சிறு கதிரவன் ஒளி ஒரு துளி நீரிலும் பிரதிபலிக்கிறது, அதே சமயம் அகண்ட உலகத்தையே ஒளிர்விக்கவும் செய்கிறது. அதுபோல உங்களுக்குள் இருக்கும் உயிராற்றல் மிக நுட்பமானது, ஆனால் அதுவே அண்ட சராசரமாக விரிந்திருக்கிறது. தொடர்ந்து நானே பழமையானவன், நானே அந்த பரம்பொருள், நானே ஈசன், நானே ஒளிக்கெல்லாம் ஒளிமயமானவன், மங்களமான வடிவாக இருப்பதும் நானே. இந்த இடத்தில் ஒருவன் தன் குறுகிய நான் என்னும் எண்ணத்தை கடந்து பிரபஞ்ச உணர்வு என்பதில் நிலை பெறுகிறான். இந்த உபநிடதத்தின் நிறைவாக இதன் பலன் பற்றி சொல்லப்படுகிறது. எவர் ஒருவர் இத்தகைய கைவல்ய உபநிடதத்தை முறைப்படி பயின்று உணர்கிறாரோ அவர் நெருப்பைப் போல தூய்மையானவர் ஆகிறார். அவர் அத்தனை அறியாமையிலிருந்தும் விடுபட்டு
பிறப்பு இறப்பற்ற அந்த பெரு விடுதலையை அடைகிறார். பண்டைய சான்றோர்கள் நெருப்பை உதாரணமாக காட்டுவார்கள். நெருப்பில் ஒரு அழுக்கான பாத்திரம் விழுந்தால் அந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு எல்லாம் எரிந்து பாத்திரம் தூய்மையாகிவிடும். அதுபோல இந்த தன்னறிவு உங்கள் பழைய வினைகளை எரித்து உங்களை தூய்மையாக்கட்டும். ஒரு அழுக்கடைந்த துணி வெளுக்கப்பட்டு தன் பழைய வெண்மையை அடைவது போல இந்த உபநிடத கருத்துக்கள் உங்கள் மனதின் பழைய நினைவுகளை நீக்கி உங்களை ஒரு புதிய மனிதராக, மெய்யறிவாளராக மாற்றும் வல்லமை கொண்டவை. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக துன்பப்பட பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த பரம்பொருளின் அம்சம். இவ்வாறாக இந்த கைவல்லிய உபநிடதம் மங்களமாக நிறைவு பெறுகிறது. இந்த ஞானமே உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுவித்து நிலையான அமைதிக்கு அழைத்து செல்லும். உங்கள் உள்ளம் எப்போதும் அந்த பேராற்றலின் மாறாத அமைதியில் நிலைத்திருக்கட்டும்.